அப்பாடா, இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். சாப்பாடு மட்டும்தான், பழைய குழம்பு இருக்குது, அதை வச்சு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம நாத்தனார் இருக்கே, அது வந்தால் தான் அதை செஞ்சுதாங்க இதை செஞ்சுதாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இவளை பற்றி இப்போ தானே நினச்சோம், அதுக்குள்ளே வந்துட்டா எப்படி? என்னங்க நீ, நான் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இருக்கீங்க? இல்லைம்மா, திடீர்னு வந்திருக்கியா, ஃபோன் கூட பண்ணாமல். அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை மருமகளே, நான் தான் அவளை ஃபோன் போட்டு வர சொன்னேன். பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை, அதனால தான். போய் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எத்த அவள் சும்மா இருந்தாலும் நீங்கள் கிடக்க மாட்டீங்க போலையே. இப்போ தானே வந்துட்டு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி, மறுபடியும் வர சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க நீ, எனக்கு என்னமோ உங்கள் கையால் கறி மீன்லாம் சாப்பிட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு போகணும் போல தோணுச்சு. அதனால தான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா உடனே கிளம்புவான்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்துட்டேன். போய் வாங்கிட்டு வருவோம்மா. நீ 2 நாளைக்கு நீங்கள் ருசியாக சமைச்சதாங்க. நான் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்தா இவங்க நம்மளை வேலை வாங்க நினைக்கிறாங்களே. ஐடியா பண்ணுறேன், என்கிட்டே வா. அச்சோ, நல்ல வேலை நாத்து நீ வந்துட்ட. என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு உடம்புலாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குது. பழைய குழம்பு இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வாக்கி ருசியாக யார் சமைச்சு போட போகிறாங்க, பாவம் அத்தைக்கு முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ ஏன் வந்துட்ட. 2 நாளைக்கு இருந்து எல்லாம் வாங்கியாந்து சமைச்சு தந்துட்டு என் உடம்ப தேத்தி விட்டுட்டு போயிருமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நீ? சரி, அப்போ நான் வரேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, மறந்தே போயிட்டேன். அம்மா ஃபோன் பண்ணிச்சா, அதனால பதட்டத்தில் வந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு வரேம்மா. என்கிட்டே வா, நாங்கள்லாம் யாரு?